வணக்கம். இவனதான் நானும் தேடிட்டு இருந்தேன். புள்ள பூச்சி வெட்டர்வா வெல்கம் எல்லாத்தையும் ரெடி பண்ணு. ஆளுகளை பூரா ஆயுதங்களை வர சொல்லு. ஸோ ஐ எம் பேக். வந்துட்டேன்னு சொல்லுங்க, திரும்ப வந்துட்டேன்னு சொல்லுங்க. யாரு வந்து கேட்டா? அட யாரு கேட்க மாட்டாங்கடா, நீயா எவனையாவது கூப்பிட்டு சொல்லு. ஸோ ஸ்டில் ஞாபகம் இருக்கான்னு தெரியல, ஐ எம் மிஸ்டர் விகே. ஸோ இதுக்கு முன்னாடி இது நம்ம சேனல் உங்களுக்கே தெரியும், ரெஸ்லிங் மச்சி. ஸோ எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட்டாக நம்ம வீடியோ போட்டது வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 விரல் பத்தலை, அதாவது ஜூலை கடைசியாக போட்டோன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேருக்கு வந்து கேள்வி இருக்கும், ஏன் வீடியோ இல்லை. 2-3 பேர் என்கிட்ட கேட்டாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாங்க. ஸோ முதல்ல நம்ம இந்த ரீசன்ஸ் பார்த்துருவோமே எதனால் அப்படின்ட்டுன்னு. ஓகே, ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து மொதல் வந்து ஆஃப்டர் இந்த ஜூலை வீடியோ போட்டதுக்கப்புறம் ரோ போட்டோன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம மிஸ்டர் ஏ இருக்கார்ல, அவருக்கு உடம்பு சரியில்லை. ஸோ அப்போ 2 எபிசோட் ஸ்கிப் பண்ணோம். அந்த ஸ்கிப் பண்ண கேப்பில் வந்து என்னோடய வேலையில் நான் பிஸி ஆகிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ஸ்கிப் அப்படி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த வருஷம் ஆரம்பித்தோடனே மிஸ்டர் ஏ எத்தனையோ தடவை வந்து பாமச்சி வீடியோ செய்யலாம் அப்படின்னு கூப்பிட்டு நான் தான் போகல, வேலை நிறைய இருந்துச்சு. ஸோ நானும் போகல. அதுக்கப்புறம் இன்னொரு ரீசன் என்னென்னா ப்ரோகாஸ்டினேட்டிங். அதாவது எப்படி சொல்லுவேன், எப்படி சொல்றது, அட சோம்பேறி கழுத சம்திங் லைக் தட். அப்படியும் சொல்லலாம். ஏன்னா நம்ம வந்து இங்கிலீஷ்லேயே போயிருவோமே, தமிழ் வேணாம் நமக்கு அந்த விஷயத்தில். ஸோ அதனால தான். அப்புறம் வந்து இப்போ ஏன் திடீர்னு வந்தேன்னு கூட கேள்வி வரலாம். அதாவது ஏன் வந்தேன்னா அதுக்கு நம்ம ஃப்ளாஷ்பேக் போகணும். என்ன தெரிகிறது, அங்கே ஒன்றும் தெரியாது, நான் தான் எடிட் பண்ணோம். ஃப்ளாஷ்பேக் போகிற அளவுக்குலாம் எடிட்டிங் தெரியாது. ஸோ என்னன்னா, நம்ம ஃபோனில் தான் நம்ம ஸ்க்ரோல் பண்ணும்போது 4 நாளைக்கு முன்னாடி வந்து நம்ம கேலரியில் உள்ள சில விஷயம் லைக் என்ன சில மெமோரிஸ், சில ஃபோட்டோஸ் இதெல்லாம் டிலீட் பண்ணிகிட்டு இருக்க சமயத்தில் வந்து ஜான் சீனாவோட ரிட்டையர்மெண்ட் வீடியோ எடிட்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்துச்சு, டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை பார்த்தோன்னே தான் வந்து கிளிக் ஆச்சு. ஏண்டா 7-8 வயசுலேருந்து தலைவன்ட்டு அந்த ஆள் ரிட்டையர் பண்ணது கூட வீடியோ செய்யலையே அப்படின்னு ரேண்டி ஒருத்தர் மாதிரி வாய்ஸஸ் இன் மை ஹெட் காத்து பிடிச்சி. ஸோ அதுதான், ஏன்னா முதல் ஸ்டார்ட் பண்ணும்போது பிடிச்சி தான் ஸ்டார்ட் பண்ணோம். தென் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணோன்னே அது அப்படியே ஸ்கிப் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் வந்து திருப்பியே வந்திருக்கேன். ஹோப் எல்லா சாமி மேலேயும் பாரத்தை போட்டு வீடியோ இதுக்கு மேலே ரெகுலராக வரும்னு நம்புவோம். நம்பிக்கை அதான வாழ்க்கை. ஸோ இதுக்கப்புறம் வந்து மேபி ரோ அண்ட் ஸ்மெக்டவுன் ரிவ்யூஸ், பேப்பர் வியூ ப்ரெடிக்ஷன்ஸ் அண்ட் ரிவ்யூ வரும். நடுவில் மானே தேனே பொன் மானேன்னு ஏதாச்சும் ஒரு வீடியோ வரும், ரீல்ஸ் வரும். ஸோ ஐ ஹோப் நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், வரும், நம்புங்க. என்ன பண்ணுறது, நம்பிடுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.